ரஜினி கமல் படமா இருந்தாலுமே கூட அதுல சில்குடைய டான்ஸ் இருந்தாதான் வியாபாரம் ஆகும், படத்துக்கான கூட்டம் வரும்ன்ற அளவுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருந்தவங்க தான் சில்க் ஸ்மிதா. ஏன்னா அவங்க உட்கார்ந்தாங்கன்னா போதும், சுத்திலே எல்லாருடைய பார்வையும் அவங்கள மட்டுமே தான் இருக்கும். பல பேர் பல இடத்துல சொல்லியிருப்பாங்க, நிறைய ஹீரோஸ் அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப மிஸ்யூஸ் பண்றதுக்காகலாம் ட்ரை பண்ணாங்க. அவங்க மேல ஒரு ஸ்மக்லிங் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு பழக்கி விட்டுருக்காங்க. எஸ், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்கிட்ட இருந்தா தான் நான் பயப்படணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செட்ல வந்துட்டு சிவாஜி கணேசன் அவங்களோட எல்லாம் நடிச்சிருக்காங்க சில்க் ஸ்மிதா. சிவாஜி கணேசன் அவர்கள் வரும்போது செட்ல இருக்கவங்க எல்லாருமே எழுந்து நிற்பாங்க, இவங்க மட்டும் உட்காந்துட்டே இருந்தாங்களாம். ஒரு விஷயம் மட்டும்தான் கடைசி நேரத்துல குழத்தனமா ஒரு சூசைட் அப்படின்றத அவங்க எடுத்திருக்க தேவையில்ல. ஆனா அதுக்கான காரணம் ராதாகிருஷ்ணனா. வேலு பிரபாகர் அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா அது வந்து ராதாகிருஷ்ணன் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் பையனோட அவ வந்து இருக்கிறான்ற மாதிரி. சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா, அவங்க இப்ப நம்மளோட இல்லைனா கூட இந்த காலகட்டத்து வரைக்கும் அவங்களுடைய பேரை சொன்னா அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க. இன்னமும் அவங்க அந்த பேருக்கே வந்து கிரேஸ் அதிகமா இருக்கு, கிரேசியான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ வேற யாரும் இல்லை, சில்க் ஸ்மிதா. ஸோ சில்க் ஸ்மிதா அப்படின்னும் போது எல்லாரும் அவங்கள வந்து சிலுக்கு சிலுக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்ல கூட அவங்க பேர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இவங்களுடைய நிறைய பேருக்கு நிறைய விஷயம் அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ சில்க் ஸ்மிதா அப்படின்றவங்க எங்க இருந்து ஆரம்பிக்கப்படலாம்? ஸோ அவங்களுடைய 1996ல இருந்து அப்படியே பின்னோக்கி போகலாமா, இல்லைன்னா அவங்களுடைய 60ல இருந்து அப்படியே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்ததுல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ ஆந்திராவை சேர்ந்தவங்க, தெலுங்கு ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்னால ஏர்லியாவே அவங்களுக்கு கல்யாணம் ஆகி திருமணமாகி புருஷன் வீட்டுக்காரவங்களுடைய தொந்தரவு தாங்க முடியாம அங்கிருந்து ஓடி வந்தவங்க. அப்படி ஓடி வந்த இடத்துல அவங்க ஒரு இடத்துல சினிமா சேர்ந்து சார்ந்து அது வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அது மூலியமா ஒரு டச் அப் கேர்ளா உள்ள என்டர் ஆகுறாங்க. ஸோ டச் அப் கேர்ள்ல இருந்து அப்படியே அவங்கள பார்த்து மலையாள படத்துல அவங்கள வந்து ஒரு ரோல் கொடுத்து நடிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கிறதுல தான் அவங்களுக்கு வந்து ஆண்டனி ஈஸ்ட்மேன்றவர் தான் அவங்கள வந்து ஒரு லீட் ரோல்ல ஸ்மிதா அப்படின்ற கேரக்டர்ல அவங்கள வந்து நடிக்க வச்சது. அவங்கள அந்த படத்துல நடிக்க வச்சு, பட் அது படம் வந்து ரொம்ப லேட்டரா தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் தொடர்ந்து அவங்க பல மலையாள படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தமிழ்ல வினு சக்கரவர்த்தி அவர் பார்த்துட்டு இவங்களுடைய ரொம்ப நல்லா வசீகரமா இருக்குதே, அவங்கள பார்க்கும் போதும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா தமிழ் சினிமால ஒரு பெரிய ரவுண்டு போவாங்கன்றதுக்காக அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா வண்டி சக்கரம்ன்ற படத்துல அந்த ஒரு பாட்டுக்கு வந்து சில்கு அப்படின்ற கேரக்டர்ல நடிக்க வச்சிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்தினுடைய கேரக்டர் பேரும் அதே தான் படத்து பேருமாவே, அந்த கேரக்டர்ல அவங்க நடிச்சதுனால அந்த பேரையும் இந்த தமிழ்ல அவங்க நடிச்ச இந்த கேரக்டர் பேரையும் சேர்த்து சில்க் ஸ்மிதா அப்படின்ற பேரா அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க. விஜயலட்சுமின்ற பேரே கூட கால அடைவுல அவங்களுக்கு வந்து மறந்து போற அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே வந்து சில்க் ஸ்மிதான்றது மட்டும்தான் பரவாயில்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா தமிழ்ல அவங்களுக்கு உடனே ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் தான் கிடைச்சது. மலையாளத்துல தெலுங்குல எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாலும் தமிழ்ல அவங்க வண்டி சக்கரம்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அலைகள் ஓய்வதில்லையில நல்ல ஒரு கேரக்டர் ரோல், ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்னி கேரக்டர் அண்ட் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல தான் நடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்துற விதத்துலதான் பாரதி ராஜா அவங்கள வந்து காஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி பார்த்தா பாரதி ராஜாவுடைய முன்னாடி படத்துலயே அவங்க வந்து நடிக்க வேண்டியது, அதுதான் வந்து புதிய வார்ப்புகள் படத்துல பாக்கியராஜ் பேசாத மாதிரியான ஒரு படம். ஸோ அதுல வந்து இன்னொரு கேரக்டர், ஒருத்தவங்க விதவ கேரக்டர்ல நடிக்க வேண்டியதுக்கு தான் கூட்டிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஃபேஸ்க்கு வந்து இவங்க ரொம்ப யங் லுக்கா இருக்கும்ன்றதுக்காக வேண்டாம்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா அவங்கள வந்து ஞாபகம் வச்சு அந்த பொண்ணு எப்படியாவது இந்த படத்துல நடிக்க வைக்கணுன்றதுக்காக தேடி மறுபடியும் பிடிச்சி அவங்களை நடிக்க வச்சிருக்கிறாரு. அவங்களும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாலே ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் சைமல்டேனியஸா அந்த சமயத்துல அவங்க வந்து மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம் அவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐட்டம் டான்ஸ் பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரியான
ஒரு முத்திரை வாங்கிட்டதுனாலையும் அண்ட் அவங்கள இந்த சப்போர்ட்டிங் ரோல்ல அதுக்கப்புறமா நிறைய பேரால ஏத்துக்க முடியாம அவங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிதான் அவங்க வந்து இது பண்ணுது. பட் ஆனா சினிமால அவங்க என்டர் ஆகும்போது அவங்களுக்கு டான்ஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆக்சுவலி அவங்களுடைய டான்ஸ்ன்னு அவங்க ஆடுறது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கம்பேரிட்டிவ்லி அந்த காலகட்டத்துல இருந்தவங்க அனுராதாவா இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கப்புறமா வந்து டிஸ்கோ சாந்தி, அவங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அவங்க வந்து டான்சர்ஸ் அவ்வளவு நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. ஆனா சில்க் ஸ்மிதா அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டான்ஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனா அது அழகா அவங்களுடைய கிரேஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்டா மாத்திடுவாங்க. அவங்களுக்கு டான்ஸே தெரியலனா கூட அது அவ்வளவு அழகா மாத்தி அந்த டான்ஸருக்கான அந்த ஒரு கெஸ்டரையும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறவங்களாதான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணி அதை வந்து மேட்ச் பண்ணணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு தமிழ் கடைசி வரைக்குமே கொஞ்சலான தமிழ்ல தான் பேசுவாங்களே, ரொம்ப அப்படி கியூட்டா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி சொல்றது அவங்க ஒரு குழந்தை மாதிரின்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட தமிழ் தான் பேசுவாங்க. ஈவன் அவங்க பாட்டுல எல்லாம் வந்து லிப்சிங்கே அவங்களுக்கு இருக்காது. நிறைய வாட்டி அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் போயிட்டு இதுதாம்மா லிரிக்ஸ் அப்படியே நல்லா படிப்பாங்களாம். ஆனா ஆன் ஸ்கிரீன்ல வந்து பண்ணும்போது பார்த்தா அந்த லிப்சிங்கே விட்டுருவாங்களாம். அவங்க அது லிப்சிங்கே கொடுக்க மாட்டாங்களா. ஏன் இப்படி பண்றவன் அப்படின்னா, எங்க எழுப்பி அங்க பார்க்க போறாங்க, நான் லிப்சிங் பண்ண அங்க பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய கெரியருடைய ஆரம்பத்துல அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, சரியா தமிழ்ல வந்ததுக்கு நான் சொல்றேன், தெலுங்கு மட்டும் தான் தெரியும், தமிழும் அந்த அளவுக்கு தெரியாது. பட் ஆனா மலையாளத்துல நிறைய படம் நடிச்சிருக்காங்க, தமிழ்ல நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு தாண்டி கன்னடம், ஹிந்தி வரைக்கும் போய் நடிச்சிருக்கிறாங்க. இது இல்லாம அவங்க ஈவன் ஒரு பிபிசிக்காக பண்ண ஒரு டெலிஃபில்ம்லயும் அவங்க நடிச்சிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த டெலிஃபில்ம் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. அது இங்கிலீஷ் பேசி நடிக்கிற கேரக்டர்ல ஒரு இங்கிலீஷ் கேர்ள் மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள வந்து அவங்க க்ரூம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து எனக்கு தெரியாது அதனால நான் பண்ண மாட்டேன்னு ஸ்டாப் பண்ணாம, ஸோ எல்லாரையும் சொல்லி கொடுக்க வச்சு, அவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற அவங்க வந்து மோல்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுக்குள்ள வந்துட்டோம், இதுல நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணணுன்றதுக்காக நடிப்பா இருக்கட்டும், டான்ஸ் தெரியல கூட இந்த டான்ஸா இருக்கட்டும், ஆனா அவங்களுடைய அந்த மேக்கப் சென்ஸ் அப்படின்றது வந்து இப்ப வரைக்கும் எல்லாரும் பேசக்கூடியதுதான். அவங்களுடைய ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த மேக்கப் அப்படின்றது அந்த பேன்கேக் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டான ஒரு பீரியட். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி மேக்கப்பா இருக்கும், அப்படியே தெரியற மாதிரி இருக்கும். ஆனா இவங்களுடைய பீரியட்க்கு அப்புறமா தான் எப்படி வந்து நம்ம பாலு மகேந்திரா படத்துல எல்லாம் வந்து மேக்கப்பே இல்லாம நடிக்க வைப்பாரோ அந்த மாதிரி இவங்க ஈவந்தோ மேக்கப் போட்டிருந்தாலுமே அந்த ஒரு லைட்டர் மேக்கப்பா போடுவாங்க. அவங்களுடைய ஒரிஜினல் டோன் வந்து வெளியில தெரியற விதமா இருக்கும். ஸோ அந்த மேக்கப் சென்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மேக்கப் சென்ஸ் அப்படின்றத தாண்டி அவங்க ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஃபேஷன் டிசைனர்னு சொல்லி ஆகலாம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டைலிங் வந்து பெர்ஃபெக்டா பண்ணுவாங்க. எல்லாருமே அவங்க சொல்லக்கூடியது, அவங்களுடைய ஜுவல்லரியில இருந்து அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையும் அவங்களே டிசைன் பண்ணுவாங்க. சும்மா ஏதாவது ஒரு சின்ன பொருள் இருக்குதுன்னா அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதை எப்படி அவங்க வந்து பண்ணக்கூடிய ஆக்சசரிஸோட மேட்ச் பண்ணலாம், காதுக்கு போடலாமா, கழுத்துக்கு போடலாமா, இடுப்புக்கு போடலாமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்சசரிஸ்லும் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஈவன் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே கூட அவங்களே டிசைன் பண்ணுவாங்க. ஓகே இதுதான் கேரக்டர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அதுல என்ன டிஃப்ரெண்டா நம்ம வந்து டிசைன் பண்ண முடியுமோ அப்படி டிசைன் பண்ணி அதை வந்து சொல்லி டெய்லர் மேட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே அவங்க எப்பவுமே கையில, அவங்களுக்கு ஈவன் தோ படிக்க தெரியாது அப்படின்னு இருந்தாலுமே கூட, ஏன்னா ஏர்லி ஸ்டேஜ்லயே ஒரு 4th or 5th அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்தாலுமே கூட அதுக்கப்புறமா அவங்க வந்து கையில வச்சுட்டு சுத்திட்டு இருந்ததே ஓக் மேகசினோட தான் வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்க வந்து அப்டேட்டடான மேக்கப்பா இருக்கட்டும், அப்டேட்டடான ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அதை பார்த்து அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஓகே ஒரு வேலைக்குள்ள வந்துட்டோன்றதுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அலைகள் ஓய்வதில்லைக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் செக்ஸியான அந்த கேரக்டர்ஸ் அப்படிதான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களால லாபம் அடைஞ்சவங்க பல பேர் இருந்திருக்காங்க சொல்லலாம். ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து எடுத்துட்டு பல வருஷமா பெட்டியிலேயே இருந்தது. அந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்றதுன்னு தெரியாம இருந்த ஒரு காலகட்டத்துல இருந்திருப்பாங்கல்ல. இந்த படத்தை வந்து சேல் வாங்கியிருக்க மாட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க, அதனாலேயே அப்படியே பொட்டியில இருந்த படத்தை எல்லாம் வந்து வியாபாரம் பண்ண வச்சது சில்க் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாட்டுக்கு மட்டும் அவங்க ஆடி அந்த படத்தை அதோட அட்டாச், ஏன்னா ஃபில்ம்ன்ற போது அதோட அப்படி அட்டாச் பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த படத்துல சில்குடைய ஒரு டான்ஸ் இருக்குது அப்படின்னாலே அந்த படம் வந்து வியாபாரம் ஆயிடும். இது இல்லாம அவங்களுக்கு அதுக்கப்புறமா பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டரா தான் சில்க்ன்ற படமா இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரியான ஒரு சில படங்கள் கொக்கரக்கு இதுல எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபீமேல் லீட் ரோல்ல எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. பட் அதை தாண்டி மற்ற படங்கள்ல வந்து அவங்களுக்கு ஒரு பாட்டு இல்லைன்னா பாட்டுக்காகவே ஒரு சில கேரக்டர் கிரியேட் பண்ணி அதோட சேர்ந்து ஒரு 2-3 சீனு பிளஸ் பாட்டு வர மாதிரியான கேரக்டர் தான் அவங்க பண்ணது எல்லாமே இருக்கும். அண்ட் அதே போல
இப்ப இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் அவங்க வரும்போது ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஸ்டைலிஸ்ட் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட்டிட்டு வராங்க. ஆனா அவங்க அந்த காலகட்டத்திலேயே அவங்களே ஓன் டிசைனிங் எல்லாம் பண்ணாலுமே கூட அதை கரெக்டா கோஆர்டினேட் பண்றதுக்கு ட்ரெஸ்ஸர் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. ஸோ டச் அப் அப்படின்றத தாண்டி இவங்க எல்லாரையும் அவங்க ஒரு டீம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இப்ப இவங்களுக்கான பேமெண்ட் அந்த டேல அவங்க வாங்கியிருக்காங்க டே பேசிஸ்ல. அவங்களுக்கான பேமெண்ட் அவங்க பேமெண்ட் வாங்கியாச்சுன்னு கேட்டாங்கன்னா, இல்ல மேடம் இப்ப உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்றேன் மேடம் அப்படின்வாங்களா. எனக்கு கேட்கல, என்னுடைய அசிஸ்டன்ட்களுக்கு கொடுத்தியா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அவங்களுக்கு நான் அடுத்த இதுல சேர்த்து கொடுக்குறேன் போது எனக்கு கூட அப்புறமா கொடுங்க, முதல்ல அவங்களுக்கு கொடுங்க, அவங்க இந்த ஒரு நாளை நம்பி வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்காம அனுப்பணும்னா இன்னும் 2-3 நாள் கழிச்சுன்னு அதுக்கப்புறம் மாச கணக்கில் ஆகிடும். அந்த ஒரு இன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட்ல வந்திருக்கிறோம், இந்த காசு அவங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகும்னு நினைப்புல வந்து அவங்களுக்கு ஒண்ணு இல்லாம இப்படி அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காசு லேட்டா வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிதான் அவங்க அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அவங்களுக்கு கூட இருந்தவங்க கரெக்டா இருக்கணும், அவங்களுக்கு வந்து பினான்சியலா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும்ன்றது நினைச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி அவங்களுடைய கால் ஷீட்டு, மேனேஜர் அப்படின்ற போஸ்டிங்கா இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது லவ் அஃபேரா அப்படின்ற மாதிரியான கடைசி வரைக்கும் ஒரு குழப்பத்திலே இருந்த ஒரு கேரக்டர் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவங்களுக்கு அவர் மேல அவ்வளோ ஒரு லவ் இருந்ததுன்னு கூட இருக்கிறவங்க, கூட இருந்து பார்த்தவங்க எல்லாம் வந்து சொல்லி இருக்கிறது எல்லாருமே கேட்டிருப்போம். பட் அதை தாண்டி இது இல்லாம இன்னொருத்தர் மேலயும் அவங்களுக்கு இருந்ததுன்ட்டு அவரே இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டிலே சொல்லியிருக்காரு டைரக்டர் வேலு பிரபாகர். எனக்கு அந்த அளவுக்கு அவங்கள பிடிச்சிருந்தது, நான் தான் இந்த தாடிக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் கூட அவர் வந்து சொல்லி பேசியிருக்கிறாரு. அதே போல ஒரு வாட்டி செட்ல வந்துட்டு சிவாஜி கணேசன் அவங்களோட எல்லாம் நடிச்சிருக்காங்க சில்க் ஸ்மிதா. சிவாஜி கணேசன் அவர்கள் வரும்போது செட்ல இருக்கவங்க எல்லாருமே எழுந்து நிற்பாங்க, இவங்க மட்டும் உட்காந்துட்டே இருந்தாங்களாம். சோ அப்போ வந்து எல்லாரும் என்ன இவ்வளவு திமிரு பாத்தியா, மதிக்க அவ்வளவு பெரிய ஆள் வர்றாரு, அவருக்கு மரியாதை கொடுக்காம உட்காந்துட்டு இருக்கிறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா ஒருத்தவங்க கேட்கும்போது அவங்க கிட்ட க்ளோஸ்ல சொல்லியிருக்காங்களா, எனக்கு வந்து அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த ஆசை, பட் என்னுடைய ட்ரெஸ் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, நான் எழுந்து நின்று இருந்தேன்னா அவருக்கு சங்கோஜமா போயிருக்கும், அதுதான் அவருக்கு வந்து நான் மரியாதை கொடுக்காதபடியா ஆகியிருக்கும், அந்த காரணத்தினாலதான் நான் எழுந்து நிக்கல. ஏன்னா ரொம்ப ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி தானே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உட்காந்துட்டு இருக்கும்போது மேல டவலை போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. எழுந்து நிற்கும் போது அது ரொம்ப ஆக்வர்டா இருக்குமேன்ற காரணத்துக்காக அவங்க வந்து எழுந்து நிக்கலன்றது அப்புறமா சொல்லியிருக்காங்க. தூக்கம் கூட இல்லாத அளவுக்கு அவங்க நடிச்சு அவ்வளோ பேருக்கான படங்களை வந்துட்டு வெற்றி படங்களா மாத்தி இருக்கிறாங்க. ஈவந்தோ ரஜினி கமல் படமா இருந்தாலுமே கூட அதுல சில்குடைய டான்ஸ் இருந்தாதான் வியாபாரம் ஆகும், படத்துக்கான கூட்டம் வரும்ன்ற அளவுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருந்தவங்க தான் சில்க் ஸ்மிதா. அண்ட் இது மட்டும் இல்லாம பல பேர் பல இடத்துல சொல்லியிருப்பாங்க, நிறைய ஹீரோஸ் அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப மிஸ்யூஸ் பண்றதுக்காகலாம் ட்ரை பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் அவங்கள ஏமாத்தியும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் வாழணும்ன்றதுதான் அவங்களுடைய பெரிய ஆசையா இருந்ததுன்னு, அதுல பெரிய அதாவது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லி டர்ட்டி பிக்சர் அண்ட் அதுக்கப்புறமா சீக்ரெட், இந்த மாதிரி பல படங்கள் வந்து இருக்குது. பட் இது எல்லாமே வந்து அவங்களுடைய கதையை சார்ந்துதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் எதுலையுமே வந்து ஆக்சுவல் ரியாலிட்டி என்னவோ அது வந்து சொல்லலை அப்படின்றது அவங்களுக்கு நெருக்கமானவங்க சொன்ன விஷயம். இது மட்டும் இல்லாம டர்ட்டி பிக்சருக்கு அவங்களுடைய பிரதர்வே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னமும் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க பார்த்துட்டு இது வந்து ஆக்சுவல் ரியாலிட்டி கிடையாது, இது வந்து சில்க் ஸ்மித்தாவுடைய கதை கிடையாது, நீங்க எப்படி இது சொல்லலாம் அப்படின்னு. அப்புறமா அந்த படத்தினுடைய ப்ரொடியூசரே வந்து இல்ல, இது வந்து சில்க் ஸ்மித்தான்ற கேரக்டர் பேர் தான் வச்சிருக்கிறோம், இது வந்து அவங்களுடைய பயோபிக் கிடையாது அப்படின்றது டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வெளியூர்லாம் போயிட்டு தனி ரூம் கொடுத்தாங்கன்னா கூட இவங்களோட தான் படிப்பாங்க, இல்ல நான் அக்காவோட தான் இருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அந்த பெரியவங்களோட இருக்கணும் அப்படின்ற ரொம்ப பெரிய அஃபெக்ஷன் இருந்திருக்கு. அண்ட் ராதாகிருஷ்ணன்றவரை ரொம்ப ரொம்ப நம்பி இருக்கிறாங்க. ஈவந்தோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 இயர்ஸ் டிஃபரன்ஸ் ஏஜ் இருந்தாலுமே கூட அவர் மேல அவங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய பாசம் வந்து அதிகமாவே இருந்திருக்குது. இதே இல்லாம அவங்க அப்ப அந்த காலகட்டத்தை இப்ப வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா நிறைய ஈவென்ட்ஸ் சொல்லிட்டு சினிமா நடிகர்கள் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு எல்லாம் போய் ஷோஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்றதுக்கு. அதே போல இவங்களும் வந்து வெளிநாட்டுக்கு ஒரு ஷோக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அங்க வந்து நான் டான்ஸ் பண்ண சொல்லும் போது இவங்க பண்ண காணும். அண்ட் அதுக்கேத்த மாதிரியான அவங்க ஓகே சில்க்னா என்ன எக்ஸ்பிரசிவான ஒரு டான்ஸ் அப்படி இருந்தான்னு பார்ப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. அதை அவங்க பண்ணல, அதுக்கு பதிலாக எல்லாரையும் ஸ்டேஜ்ல வந்து விஷ் பண்ணிட்டு நார்மலா பேசிட்டு அப்படிலாம் பண்ணவும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோவம் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா அங்க ஆர்கனைஸ் பண்ணவங்க கேட்டிருக்கிறாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓகே எப்படி இப்படி பிரச்சனை இது பண்ணி அவங்க ரூமுக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க சில்க. ஆனா இது கூட்டிட்டு போனவர் வந்து எம்எஸ்வி அவர்கள். நெக்ஸ்ட் டே பார்த்தா எம்எஸ்வியும் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாரும் வந்து கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தா யாரையும் காணும், இப்ப நான் வெளியில போகணும், வெளிநாடு
நம்ம ஊருக்கு போனோம் என்ன பண்ண தெரியாம அந்த ஆர்கனைசர் கெஞ்சி கெஞ்சி எப்படியோ இது பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள வந்து ஏர்போர்ட்க்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பாஸ்போர்ட் வந்தா தானே போக முடியும்ட்டு. அப்படியே அவங்க ஏர்போர்ட் போனாலுமே கூட அவங்க மேல ஒரு ஸ்மக்லிங் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து கொண்டு போற பேக்ல வந்து ஸ்மக்லிங் ஐட்டம்ஸ் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்கள ஸ்கேன் பண்ணி அதுக்கான விசாரணை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள எஸ் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்கிட்ட இருந்தா தான் நான் பயப்படணும்னு சொல்லிட்டு அதையும் போல்டா ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துலயும் அவங்க வந்து அடிபட்டு அவங்களே செதுக்கிக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க வந்து போயிருக்கிறவங்க. கடைசியா இறுதியா அப்படி அவங்க வந்து எவ்வளவு பேர், ஏன்னா அவங்க சுத்தி வந்து ஈமிக்கிற மாதிரிதான் ஈமிச்சிட்டு இருந்தாங்களே. ஏன்னா அவங்க உட்காந்தாங்கன்னா போதும் சுத்திலே எல்லாருடைய பார்வையும் அவங்கள மட்டுமே தான் இருக்கும். அது அவங்களுக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ ஒருத்தவங்களை எவ்வளவு அன்ஈஸியா இருந்திருக்கும் அவங்களுக்கு. பல பேர் சுத்தி எந்த நேரமும் அவங்கள வந்து தோலையும் அவங்களுடைய உடலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக தானே சுத்தி பாக்குறீங்கன்னும் போது அது அவங்களுக்கு அடி ஆழ் மனசுல அது ஒரு கண்டிப்பா வெளியில அவங்க காட்டிக்கலாம் கூட உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பெரிய அன்கம்ஃபர்டபுள் வந்து கொடுத்துருக்கும். அதெல்லாம் தாண்டி எல்லா அசிங்கங்களையும் வந்து அவங்க தூக்கி போட்டுட்டு அதை தாண்டி அவ்வளவு போல்டா போனவங்க இன்னும் எவ்வளவு போல்டான முடிவுகள்லாம் வந்து எடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கடைசி நேரத்துல குழத்தனமா ஒரு சூசைட் அப்படின்றத அவங்க எடுத்திருக்க தேவையில்ல. பட் ஸ்டில் அவங்க வந்து அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு பழக்கி விட்டுருக்குறாங்க. அது வந்து கொஞ்சம் அதிகமாகி இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேச்சு இருந்தது. ஆனா அதுக்கான காரணம் ராதாகிருஷ்ணனா இல்லைன்னா அவங்களே தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கை இறுதி காலத்தை வந்து அவங்களே நோட் பண்ண இதோட ஓகே போதும், இதுக்கு மேல நான் வாழறதுக்கு தேவையில்லைன்ற மாதிரி. ஏன்னா வேலு பிரபாகர் அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணனுடைய பையனுக்கு இவங்க வந்து நடிக்கிறதுக்கான சான்ஸ் கேட்டு மத்தவங்க கிட்ட இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ராதாகிருஷ்ணன் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் பையனோட அவ வந்து இருக்கிறான்ற மாதிரி சொல்ல வந்து அந்த விஷயத்த அவங்களால தாங்கிக்க முடியல. ஒருத்தர் மேல இவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கோம், கடைசியா இவரும் வந்து இப்படி நம்மள சந்தேகப்படுறாருன்றத நினைச்சுதான் அவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்றது. ஆனா அது உண்மையா இல்ல என்னன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் தாண்டி அவங்க இறந்துட்டாங்கன்னதுக்கு அப்புறமா அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கும் போது அப்படி அவங்களுடைய ஈமிக்கிற மாதிரி எல்லார் கண்ணும் வந்து இருக்கும்னு சொல்லியிருந்த பாத்தீங்களா. ஆனா அவங்களோட உடல் கடைசியா முச்சுக்கிட்டு தான் இருந்தது. அவ்வளவு பேரு சில்க்குன்னு சொன்னவங்க எல்லாம் அவங்களுடைய உடல் அங்க இருக்கும்போது சுத்தி இருந்துதான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அதை தாண்டி அவங்களுடைய போஸ்ட்மார்டம் நடக்கும்போது ஒரு சில தப்பான விஷயங்களும் நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க. பட் ஆனா அது விட்னஸா இல்லைன்னா வந்துட்டு எப்படி சொல்றது உண்மையாலே அதுதான் அப்படின்ற மாதிரி யாருமே எங்கேயுமே சொல்றதுக்கான இது விளம்பு. ஒரு அழகான பொண்ணு, ரொம்ப ஒரு வசீகரமான ஒரு பொண்ணுன்னும் போது இறந்தா கூட அந்த பொண்ணுடைய உடலை விட்டு வைக்காத ஒரு ஊரு ஒரு நாட்டு இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல இருக்குன்னு நினைக்கும் போது உண்மையிலே வருத்தமா இருக்குது. ஆனா கடைசி காலத்துல அந்த ஒரு இரவு அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்க வந்து நம்மளோட இருந்திருப்பாங்க. இன்னும் பல ஆயிரம் படங்கள், ஏன்னா அப்பவே வந்து பாத்தீங்கன்னா 450 படத்துக்கு மேல அவங்க நடிச்சிருந்தாங்க எல்லா மொழிகள்லயும் சேர்த்து. இப்போ வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா அவங்க நினைச்சபடி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்து மாறி இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறமா அவங்களுடைய அப்ரோச்சும் இருக்கட்டும், ஏதாவது ஒரு காலகட்டத்துல ஒருத்தர் ஒரு விதமான கேரக்டர் ரோல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஈவன் அவங்க ப்ரொடியூஸும் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணதையும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள ஏமாத்திட்டு அவங்கள ஒண்ணு இல்லாம தான் உட்கார வச்சாங்க. அவ்வளவு படங்கள் ஸ்கெடியூல் கொடுத்து டைம் இல்லாம வேலை செஞ்சவங்க, தூக்கம் இல்லாம வேலை செஞ்சவங்களுக்கு கடைசியா மிச்சினது வெறும் கடனும் அவங்களுக்குள்ள இருந்தக்கூடிய வலி மட்டும்தான். சோ இவ்வளவு வழிகளை தாண்டிக்கிட்டு இப்ப வரைக்கும் சில்க் ஸ்மிதான்ற பேர் சொன்னா எல்லாருக்குமே உற்சாகத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சில்க் ஸ்மிதா என்கின்ற சில்க் விஜயலட்சுமி. சோ இது வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி பல பேருக்கு பல கோணங்கள்ல தெரிஞ்சிருக்கும். இது ஒரு விதமான ஒரு கோணம். சோ சில்க் அவர்களை பிடிக்கும்ன்றவங்க இதுல ஏதாவது ஒண்ணு நான் மாற்றி சொல்லியிருந்தாலோ இல்லைன்னா எதை விடுபட்டு போயிருந்தாலும் உங்களுடைய வியூவை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணணும்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சினிமா ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.